ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சாம்சங் கேலக்ஸி F55 இந்த மொபைல் எப்படி இருக்குது, வாங்கலாமா வேண்டாமா, கொடுக்குற காசுக்கு ஒர்த்தா இருக்கா அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வரைக்கும் நம்ம சேனலை முடிவு பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. அப்போ தான் நாங்கள் போடுறது மாதிரி இன்ஃபர்மேஷன் நாங்கள் வீடியோ போட்டோன்னா உங்களுக்கு கொண்டு வந்து சரிங்களா. இந்த மொபைலோட கேமரா குவாலிட்டி, டிஸ்பிளே எப்படி இருக்குது, பேட்டரி பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, ப்ராசஸ் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். சாம்சங் கேலக்ஸி F55 இதோட டிஸ்பிளே வந்து ஃபர்ஸ்ட் போயிடலாங்க. இதோட டிஸ்பிளே சைஸ் வந்து 6.7 இன்ச் சூப்பர் AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. கூடவே 120 ஹெர்ட்ஸ் விவோட கொடுக்குறாங்க. அடுத்தது பீக் பிரைட்னஸாக 1000 நெட்ஸ் கொடுக்குறாங்க. அவுட்டர் யூசேஜில் நல்லாவே இருக்குங்க. சூப்பர் AMOLED அப்படின்னா டிஸ்பிளேவோட சைஸை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக சூப்பர் AMOLED ஸ்லிம்மாக இருக்கிற AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருப்பாங்க. கூடவே 120 ஹெர்ட்ஸ் விவோட கொடுக்குறனால நல்லா ஸ்மூத்தாக இருக்கும், நல்லா ஃபாஸ்ட்டாகவே யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா ஃபாஸ்ட்டாகவே இருக்குது. டிஸ்பிளே நல்லா ஸ்க்ரோல் பண்ணுறது எல்லாமே நல்லா ஃபாஸ்ட் மூவ்மெண்ட்டாகவே இருக்குங்க. அடுத்தது கேமரா பற்றி பார்த்துலாங்க. 50 MP அதாவது IOS சென்சார் கொடுக்குறாங்க. அப்புறம் 8 MP அல்ட்ரா வைடு, அப்புறம் 2 MP டெப்த் கொடுக்குறாங்க. ஓகேங்களா. 50 MP OIS சென்சார் கொடுக்குறனால நல்லாவே இருக்குது. ஆப்டிக்கல் இமேஜில் நல்லா ஸ்டேபிளாக எடுக்கலாம். அதாவது நம்மளுக்கு வந்து இமேஜ் வந்து நல்லா ஸ்டேக் ஆகாமல் நல்லா எடுக்கலாம். நல்லாவே இருக்குங்க. ப்ரைமரி கேமரா நல்லாவே இருக்குது. அது ஃப்ரண்ட்லேயுமே 50 MP செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க. ப்ரைமரி கேமரா 50 MP, அது பின்னாடி கேமரா 50 MP, ஃப்ரண்ட் கேமரா 50 MP நல்லாவே இருக்குது. இமேஜ் குவாலிட்டி நல்லா பெட்டராகவே ஸ்மூத்தாகவே இருக்குது, நல்லா ஷார்ப்பாக இருக்குது. ஃப்ரண்ட் செல்ஃபி கேமரா நல்லாவே இருக்குங்க. அடுத்தது 5000 mAh பேட்டரி, நல்லா மேசிவான பேட்டரி. அதை ஃபுல்ஃபில் பண்ண 45 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜ் கொடுக்குறாங்க. ஆனால் ஒன் டே பேட்டரி யூசேஜ் நல்லாவே இருக்குங்க. ஒன் டேக்கு நல்லா தாங்குங்க. அடுத்து 8GB ரேம் வேரியண்ட்டு, 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்கிற மொபைல் இந்தியாவில் நம்மளுக்கு 23,000 லான்ச் பண்ண அதிக வாய்ப்பு இருக்குது இந்த ப்ரைஸுக்கு. ஓகேங்களா. இந்த ரேம் 8GBக்குமே 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் அதே பேஸ் வேரியண்ட்டாக வரப்போகுது. அடுத்தது ப்ராசஸ் ஸ்னாப்டிராகன் 7 Gen 1 ப்ராசஸ் கொடுக்குறாங்க. இந்த 23,000 செக்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல ப்ராசஸ்ன்னு சொல்ல ஓகேவான ப்ராசஸ். ஓகேங்களா. ஒரு டீசெண்டான ப்ராசஸ். இந்த ப்ராசஸ் நல்லாவே இருக்குது. இந்த ப்ரைஸுக்கு ஓகேவாக இருக்குது. நல்ல ப்ராசஸ் தாங்க. அடுத்தது இதில் IP67க்கான நம்மளுக்கு வாட்டர் ரெசிஸ்டன்ட் கொடுக்குறாங்க. ஓகேங்களா. IP68 கிடையாது, இது 67 தான். ஓகேங்களா. அடுத்து Android 14 ரன் ஆகுது. அப்டேட்லாம் நல்லாவே கொடுப்பாங்க. இது வந்து Android 14 நல்லா இப்போ இருக்கிற வெர்ஷன் தான் கொடுக்குறாங்க. அடுத்து 5G சப்போர்ட் இருக்குது, NFC இருக்குது, இது மாதிரி எல்லாமே இருக்குதுங்க. அதாவது இதோட ப்ராசஸ் நல்லாவே இருக்குது. ஸ்னாப்ட்ராகன் 7 Gen 1ங்கிறது ஒரு நல்ல ப்ராசஸ். ஒரு 20,000 செக்மெண்ட்டுக்கு நல்லா இருக்குது. அந்த 3000க்கு மட்டும் இடிக்குது. ஓகேங்களா. அடுத்து ரேமும் 8GB ரேம் வேரியன்ட் கொடுக்குறாங்க. ஸ்டோரேஜும் 256GB கொடுக்குறனால நல்லாவே இருக்குது. 5000 mAh பேட்டரி கொடுக்குறனால ஒன் டே யூசேஜுக்கு நல்லாவே இருக்குங்க. கேமராவும் நம்மளுக்கு நல்லாவே கொடுத்துக்கிறாங்க. 50 MP பேக்கில் விட்டாலுமே ஃப்ரண்ட்லேயே 50 கொடுக்குறனால நல்ல இமேஜ் குவாலிட்டி நல்லாவே இருக்குங்க. அதே போல் AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. சூப்பர் AMOLEDங்காட்டி டிஸ்பிளே நல்லாவே இருக்குங்க. ஓகேங்களா. இது ஒரு ஆல்ரவுண்டர் பேக்கேஜாக இந்த மொபைல் கொடுத்துருக்காங்க. கேமரா வேணுமா கேமரா இருக்குது, பர்ஃபார்மன்ஸ் வேணுமா பர்ஃபார்மன்ஸ் டீசெண்டாக இருக்குது. அடுத்து பேட்டரியும் நல்ல பேட்டரி கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே நல்லாவே இருக்குது. ஓகேங்களா. ஆக மொத்தம் 23,000 ஒர்த்தானா 23,000க்கு ஒர்த்து தாங்க. ஓகேங்களா. ஒரு கரெக்டாக இருக்குது. இந்த ப்ரைஸ்க்கு 23,000 வந்தால் ஓகே. 27,000க்கு ரொம்ப அதிகம். ஏன்னா ப்ராசஸ் கொஞ்சம் டீசெண்டாக இருக்குது. ஓகேங்களா. அதாவது 23,000க்கு இந்த ஃபோன் வந்துச்சுன்னா தாராளமாக இந்த ஃபோன் எடுக்கலாம். ஒரு நல்ல ஃபோன்னு சொல்லாங்க. பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம் எவ்வளோக்கு லான்ச் பண்ணுறேன் இந்தியாவில். சைனாவில் 23,000 அந்த ரேஞ்சில் வந்துருக்குது. இந்தியாவில் பார்ப்போம். சரிங்களா. அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த டவுட்டும் கண்டிப்பாக கன்வர்ஸில் கேளுங்க. மொபைல் எடுக்க சந்தேகமாக இருந்தால் நம்ம இதுலேயே பெஸ்ட் மொபைல் அண்டர் 10,000, 15,000, 20,000, 25,000 தனித்தனி வீடியோ போட்டு செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் புதுசாக தான் சப்ஸ்கிரைப் பண்ண வந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை எழுதி ஆள் கொடுக்க வந்துடாதீங்க. அப்போ தான் நாங்கள் போடுறது மாதிரி இன்ட்ரெஸ்ட் வீடியோ போட்டோம். சரிங்களா. மீண்டும் ஒரு நல்ல புது சந்திப்பு. பை, டேக் கேர்.